உங்களை யாராவது எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறாங்க அல்லது வார்த்தைகளால் காயப்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நிமிஷத்துல அந்த இடத்துல உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஒன்று, நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு பதிலுக்கு கத்திடுவீங்க, சண்டை போடுவீங்க. அல்லது எதையுமே பேச முடியாம அமைதியா அழுதுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுவீங்க. கரெக்டா? ஆனா உங்களை அவமானப்படுத்தினவங்களை அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் உங்களால தலை குனிய வைக்க முடியும் நட்புகளே. அவர்களுடைய கோபத்தை அவர்களுக்கு எதிராக திருப்புற சைக்கலாஜிக்கல் சீக்ரெட்ஸ் தாங்க நாம இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். இது 2000 வருட பழமையான ஸ்டோயிக் தத்துவங்களையும் நவீன நடத்தை உளவியலும் கலந்த பவர்ஃபுல்லான சைக்கலாஜிக்கல் சீக்ரெட்ஸ்ங்க. இதத்தான் உலகத்துல இருக்கிற பவர்ஃபுல்லான லீடர்ஸ் வெப்பனைஸ்ட் காம், அதாவது அனுமதிக்கப்பட்ட அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இத மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இனி யாரும் உங்களை வார்த்தைகளால் வீழ்த்தவே முடியாதுங்க. அப்படி உங்களை வார்த்தைகளால் அவமானம் செய்தால் கூட அந்த இடத்துல நீங்க என்ன பதில் பேசணும் அப்படிங்கிற உளவியல் விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விடை அவர்களை எப்படி திணறடிக்க போகிறது அப்படிங்கிற ரகசியங்களையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. சரி, இப்ப நம்மள யாராவது அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே நமக்கு ஏன் கோபம் வருது அப்படிங்கிற ரகசியத்தை பார்த்துடலாமா? இதற்கு காரணமே நம்ம மூளையில இருக்கக்கூடிய அமங்டலா அப்படிங்கிற பகுதி தாங்க. இதோட வேலை என்ன தெரியுமா? இப்ப நமக்கு ஆபத்து வருது அப்படின்னா நமக்கு ஆபத்து அப்படின்னு அலர்ட் பண்றதுதாங்க இதோட வேலையே. பழைய காலத்துல காட்டுல வாழும்போது சிங்கம் புலி விரட்டிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுல எதிர்த்து சண்டை போடணும் அல்லது தப்பிச்சு ஓடணும். ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கறதே இந்த அமங்டலா தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த நவீன காலகட்டத்துல மனிதர்கள் வார்த்தைகளால் நம்மளை அவமானப்படுத்தும் பொழுது, நம்முடைய சுய மரியாதைய அட்டாக் பண்ணும் பொழுது அது உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சிக்னலை இந்த அமங்டலா பகுதி மூளைக்கு அனுப்புதுங்க. அதனாலதான் மூளை யோசிக்கிற புத்திய ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு சட்டுன்னு கோபத்தை தூண்டுது. இந்த நவீன சொசைட்டில யார் ஒருத்தர் ரொம்ப கத்தி சத்தமா பேசுறாரோ அவர்தான் அதிகாரம் மிக்கவர், பலசாலி அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல் இருக்கு. இப்ப ஒருத்தர் வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்துறாரு, அதற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நீங்க கத்தணும், சண்டை போடணும், உங்களுடைய மன அமைதி குலையணும். இதன் மூலம் நீங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால தான் அவர் அவமரியாதை செய்யற அந்த வார்த்தைகளை ஒரு தூண்டிலா பயன்படுத்துறாரு. நீங்களும் ரியாக்ட் ஆகி கத்தி சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அவர் போட்ட தூண்டில நீங்க சிக்கிக்கிட்டீங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அந்த நொடியே உங்களுடைய மென்டல் எனர்ஜி மொத்தமும் காலி ஆயிடும். இங்க தாங்க ஸ்டோயிக் தத்துவம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக் கொடுக்குது. அதாவது அவர் ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படின்னா அவர் மனதில் ஏற்பட்ட விரக்தி, பொறாமை அல்லது அழுத்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய வெளிப்பாடு அப்படிங்கிறத நாம முழுசா புரிஞ்சுக்கிட்டா அவர் சொன்ன அந்த அவமரியாதையான வார்த்தைகள் நம்ம மனதை தாக்காது, நாம ரியாக்டே ஆக மாட்டோங்க. சரி, இப்ப ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்திட்டாரு, பதிலுக்கு நாமோ கத்த போறதே இல்ல அப்படின்னா நாம என்னதான் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்க தாங்க நாம பேட்டர்ன் இன்டரப்ட் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் சீக்ரெட்டை பயன்படுத்தணும்.
இப்போ எதிராளி உங்ககிட்ட கத்தி உங்களுக்கு கோபமூட்டி நீங்க எப்படி ரியாக்ட் ஆகுறீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். ஆனா நீங்க ரொம்ப அமைதியா யதார்த்தமா ஆர் யூ ஓகே, உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏன் இப்படி நீங்க பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து திருப்பி கேளுங்க. நீங்க அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது அவங்க எதிர்பார்த்த அந்த கோப பர்டன் உடையுது. நீங்க அவங்க கிட்ட சண்டை போடுவீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட இந்த சூழ்நிலைக்கான விளக்கத்தை மட்டுமே கேட்கிறீங்க. ஸ்டோயிக் தத்துவ ஞானி எபிக்டெட்டஸ் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் போது அந்த அவமான வார்த்தைகளுக்கு நீங்க தாங்க அனுமதியே கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது அவங்க கொடுத்த அந்த அவமரியாதையான பரிசை நீங்க வாங்க மறுக்கிறீங்க. அது அவங்க கிட்டயே திருப்பி போகுது அப்படிங்கறதாங்க அர்த்தம். அவருடைய அந்த காட்டுமிராண்டி தனமான அந்த கோபத்தை அவர் பார்க்கும்படியான ஒரு கண்ணாடிய நீங்க அவர் பக்கம் திருப்பி வைக்கிறீங்க. இதைத்தாங்க சைக்கலாஜிக்கல் மிரர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் எல்லார் முன்னாடியும் தான் செஞ்ச அந்த முட்டாள்தனமான காரியத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். அதனால அவருடைய எமோஷனல் பிரெயின் ஆஃப் ஆகி லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். தான் இவ்வளவு பேசியும் அவங்க அசராம கம்பீரமா அமைதியா நிக்கிறாங்க அப்படிங்கிற பயமே அவங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய ஆக்வர்ட் சைலன்ஸ், அதாவது அசட்டுத்தனமான அமைதி உருவாகும். இங்க நீங்க பேச நினைத்த 1000 வார்த்தைகளை விட இந்த அமைதி மிகவும் பலம் வாய்ந்ததுங்க. இந்த 2026 நவீன டிஜிட்டல் உலகத்துல உண்மையான ஹை ஸ்டேட்டஸ் அல்லது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எது தெரியுமா? எவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு நடந்தாலும் அந்த இடத்துல நீங்க நிதானம் தவறாமல் இருக்கிறீங்க பாருங்க, அதுதாங்க உங்களுடைய இந்த அமைதியும் முக பாவனையும் ஒரு அன்ஷேக்கபிள் அத்தாரிட்டிய கொடுக்கும். உலக புகழ்பெற்ற ஸ்டோயிக் பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிரிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பழிவாங்கல் எது தெரியுமா? அவர்களைப் போல நீங்களும் மாறாமல் இருப்பதுதான். நீங்க உங்க குரலையோ அல்லது உடல் மொழியையோ மாத்திக்காம வச்சிருக்கும் போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இவங்கள வார்த்தைகளால நாம வீழ்த்த முடியாது, இவங்க தான் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கிறது தாங்க. உங்களுடைய இந்த அசாத்தியமான அமைதி உங்களை அவமானப்படுத்தினவங்களை உள்ளுக்குள்ள நடுங்க வைக்கும். சரி, இத நாம எப்படி நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படின்னா அதத்தான் உளவியல்ல 3 செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் உங்களை யாராவது அவமானப்படுத்தினா உடனே ரியாக்ட் ஆகாதீங்க. மனசுக்குள்ள 1 2 3 அப்படின்னு எண்ணுங்க. இந்த 3 வினாடிகள் தான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அவங்களுக்கு எடுத்துக்காட்டும். இந்த இடத்துல நம்முடைய நோக்கமே சண்டை போடுறது இல்லைங்க, நம்முடைய மன அமைதியை காப்பாத்திக்கிறது தான். நீங்க இப்படி அமைதியா இருக்கும் பொழுது அந்த இடத்துல சண்டைக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. வார்த்தைகள் அப்படிங்கிறது வெறும் காற்று தாங்க. அது நம்மள தாக்குறதும் அல்லது நம்மள பாதுகாக்கிறதும் நம்ம கையில தாங்க இருக்கு. அடுத்த முறை உங்களை யாராவது அவமானப்படுத்தினா கத்தாதீங்க, ரியாக்ட் ஆகாதீங்க. அவங்கள பார்த்து ஆர் யூ ஓகே அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை மட்டும் கேளுங்க. அவங்க அங்கேயே தடுமாறி போவாங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.